உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணி இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்கள் 12 ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செப்டம்பர் மாசத்துல ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒரு கிரகம் உச்சமாது, ஒரு கிரகம் நீச்சமாது, ஒரு கிரகம் ஆட்சி பெறுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான தோற்றங்கள்ல கிரகங்களுடைய தன்மைகள் அதிகப்படியாகவும் கம்மியாகவும் இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாசத்துல குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இருக்கு. அதே போல செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அதே போல சுக்கிரன் நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாம புத பகவானும் உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய 12 ராசி என்பவர்களுக்கும் நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா நடந்தே தீரும். அது எந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும், எந்தெந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சேஞ்ச் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப இந்த மாதம் எப்படிலாம் அந்த கிரகங்கள் வேலை செய்ய போகுது, அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாசம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சி போறாரு. கடகத்திலே குரு பகவான் இருக்காரு. சிம்மத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது. புத பகவான் வேகமா நகர்ந்து உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அதே போல கன்னி ராசியில சுக்கிரன் இருக்க போறாரு. அந்த சுக்கிரன் நீச்சத்துல இருந்து ஆட்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான துலா ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே போல கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு தன்மைகள் வருஷத்துல ஏதாவது ஒரு 45 நாள்ல இருந்து ஒரு மாசம் அந்த அளவுதான் வரும். அந்த நிலைகள் இப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல வரப்போகுது. அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் காத்துட்டு இருக்கு. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சேஞ்சஸ் வரும். பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கலாம், நெகட்டிவ் சேஞ்சஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாசம் இருக்கு. 12 ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா ராசியாதிபதி உச்சம் பெற்று ராசியிலேயே செவ்வாய் லாபாதிபதி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். மிதுனத்துக்கு பிரச்சனையே என்னன்னா கடன் நோய் வழக்கு, இந்த 3 தான். இந்த கடன் நோய் வழக்கு ஏன் தான் சார் எனக்கு வருது அப்படின்னு நிலை நிறைய மிதுன ராசி என்பதுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க தேவையில்லாத விஷயத்துல நிறைய தலையிட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வழக்கு இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுக்காக எதையும் செய்யாம மத்தவங்களுக்கு செய்யறேன், நான் மத்தவங்களுக்காக நிறைய இது பண்றேன், ஏன்னா பயங்கர புத்திசாலி, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்றேன்னு சொல்லி இப்ப நீங்க உங்களை சிக்க வச்சுட்டு அவங்களாம் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய மிதுனராசி என்பவர்களுக்கு அதுல இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான ஆகும். நீங்க யாருக்காவது கையெழுத்து போட்டு கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, இப்ப உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு லோன்ல கட்ட முடியாம மாட்டிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அந்த லோன் கூட உங்களுக்காக வாங்கியிருக்க மாட்டீங்க, இன்னொருத்தருக்காக வாங்கியிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள வம்பு வழக்குகள் பிரச்சனைகள், அதே மாதிரி செக் ரிட்டர்ன் கேஸ், அதே மாதிரி ப்ரோனோட் கேஸ், இந்த மாதிரி பல்வேறு விதமான வம்பு வழக்குகள்ல இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனத்தினால லாபம் உண்டு. இடம் விற்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு விற்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால பெரிய லாபத்தை அடையக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். அதே போல இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. சார் கையில பைசாவே இல்லை சார் அப்படின்னா கூட நீங்க போய் ஒரு வீடு பாருங்க, இடம் பாருங்க, அது அமையும். அது உங்களுக்கு வாழ்க்கையில பின்னால பெரிய லெவல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா கொடுக்கும். நீங்க வாங்கக்கூடிய சொத்து பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. யாராவது மிதுன ராசியா இருக்கீங்க, இல்ல சார் நான் வீடு வாங்காம யோசிச்சுட்டு இருக்கேன், அப்படியே மாதிரி வேண்டான்னு பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க, யோசிக்காதீங்க. போய் உடனே ஒரு இடத்த வாங்கிருங்க, ஒரு வீடு வாங்கிருங்க. அது பிற்காலத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அது செய்து கொள்வது சிறப்பு. அதே போல மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லாபம் இருக்கு. முக்கியமா கமிஷன் சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு பெரிய லாபம் இருக்கு. ஏன்னா புதன் சொல்லக்கூடியவர் கமிஷனை குறிக்கக்கூடிய கிரகம். அவர் உச்சம் பெற்று 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 10ஆம் வீட்டை பார்க்கும்போது என்னன்னா கமிஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு கமிஷன் வரவுகள் இருக்கும். இப்ப நிறைய பேர் கமிஷன் வர வேண்டியது இருக்கு. சில பேருக்குலாம் இல்ல சார் இந்த பிசினஸ் முடிஞ்சா கமிஷன் கிடைச்சிடும், ஆனா முடிய மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு
அந்த பிசினஸ் முடிஞ்சு கமிஷன் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நிறைய மிதுன ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில ஆட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க ஏதோ ஒரு பிசினஸ்ல இருந்தா கூட ஒரு கமிஷன் தொழில் சேர்த்து கண்டிப்பா கொண்டு போயிட்டீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மாதம். பேர் புகழ் கிடைக்கும். உங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கும். அந்த ரெகக்னேஷன் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொசிஷனையும் அதே போல உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான முயற்சிகளை பண்ணுங்க. அதே போல வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு கமிஷன் பிசினஸ் சேர்த்து பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை பண்ணிக்கிறது நல்லது. அதே போல திருமணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும். கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாசம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாசம். நீங்க ₹1 வரும்னு நினைச்சீங்கன்னா ₹2 வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதை முயற்சி செய்து பெற்றுக்கொள்வது சிறப்பு.